ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரே. வாசிப்பது நான் உங்கள் ஆர்ஜே அபி. அத்தியாயம் 132. விஜய் அவன் இருந்த ரூமின் டோரை திறந்து பார்க்கும்போது வெளியே கையில் கேமரா மற்றும் மைக்குடன் ஏராளமான மீடியா ஆட்கள் இருந்தார்கள். அவர்களிடம் அமுதா மாட்டிக்கொண்டால் அவளது பெயர் மொத்தமாக கெட்டுவிடும் என நினைத்து பயந்த விஜய் தன்னிடம் கேள்வி கேட்டவர்கள் யாருக்கும் பதில் சொல்லாமல் உடனடியாக டோரை லாக் செய்து அதன் மீது சாய்ந்து கொண்டு வேகமாக மூச்சு விட்டான். அவனது இதய துடிப்பு அவனுக்கே கேட்டது. டோர் வேகமாக சாத்தப்படும் சத்தம் கேட்டு தூக்கத்திலிருந்து எழுந்து அமர்ந்த அமுதா தன் முன்னே வெறும் துண்டுடன் நின்று கொண்டிருந்த விஜயை ஒரு நொடி பார்த்து அதிர்ந்தாள். அதே போல நேற்று இரவு ஒற்றை துண்டுடன் அவள் அவனை பார்த்தது அவளுக்கு ஞாபகம் வர அவளது கண்கள் மேலும் அதிர்ச்சியில் விரிந்தது. விஜயும் ஷாக்காகி அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். பிறந்த மேனியாக அவனுடன் சேர்ந்து இவ்வளவு நேரம் உறங்கிக் கொண்டிருந்த அமுதா அதை மறந்துவிட்டு இப்போது அவன் முன்னே அமர்ந்திருந்தாள். அதனால் தன்னையும் மீறி அந்த ரணகலத்திலும் ஒரு கிளுகிளுப்பு என்பதைப் போல விஜய் கிறக்கத்துடன் அவளை உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வை தந்த குறுகுறுப்பில் நேற்று நடந்தது ஞாபகம் வந்ததால் அமுதா சட்டென தன்னை குனிந்து பார்க்க அவளுக்கு ஷாக்காவதை தாண்டி பயமாக இருந்ததால் ஆ என்று கத்தியபடி போர்வையை இழுத்து தன் மீது மொத்தமாக மூடிக்கொண்டு மீண்டும் படுத்து கொண்டாள். நேற்றும் இதே போல அவளுக்கு பயமாக இருந்தாலும் போதையில் இருந்த விஜய் அவளிடம் அர்த்தமீறி நடந்து கொள்ளும்போது அவன் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக ஒரு கட்டத்திற்கு மேல் அவனது தொடர் தாக்குதல்களில் அவனிடம் சொக்கி போய் அவளும் அவனுடன் காமத்தீயில் வென்று ஐக்கியமாகி இருந்தாள். ஆனால் இப்போது விடிந்தவுடன் அனைவரும் தங்களது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டதைப் போல அவளுக்குள் ஒரு உணர்வு ஏற்பட்டதால் அடுத்து என்ன செய்ய போகின்றோம், தனது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இதெல்லாம் தெரிந்தால் என்ன ஆகும் என்று நினைத்தாலே அமுதாவிற்கு மயக்கமே வருவதைப் போல இருந்தது. அது மட்டுமின்றி என்னதான் அவளுக்கு மிகவும் பிடித்த ஷைனிங் ஸ்டார் விஜயுடன் அவள் ஒரு இரவை கழித்திருக்கின்றாள் என்றாலும் தனக்கும் அவனுக்கும் நடுவில் எந்த ஒரு உறவும் இருக்காத நிலையில் தான் அவனுடன் இப்படி ஒரு விஷயத்தில் ஈடுபட்டது தவறு என்று நினைத்து குற்ற உணர்ச்சியிலும் பயத்திலும் அவள் தன் முகத்தை மூடிக்கொண்டு கதறி அழத் தொடங்கிவிட்டாள். அதுவரை வெளியில் இருப்பவர்களை சமாளிப்பதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்த விஜய்க்கு தன் முன்னே அழுது கொண்டிருக்கும் அமுதாவை சமாதானப்படுத்துவதுதான் தனக்கு குதிரை கொம்பாக இருக்கும் என்று தோன்றியது. அதனால் ஒரு பெருமூச்சை விட்ட விஜய் நேராக சென்று அவளிடம் எதுவும் பேசாமல் தனது மொபைல் போனை தேடி கண்டுபிடித்து தினேஷுக்கு கால் செய்தான். இப்போதுதான் சஞ்சனா மற்றும் வெற்றியுடன் அங்கே வந்து நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தினேஷ் விஜயிடமிருந்து கால் வந்ததால் உடனே அதை அவசரமாக அட்டன் செய்து, ஹலோ பாஸ், என்ன நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல. திடீர்னு நீங்கள் நிறைய மீடியா பீப்புள்ஸ் வந்து நிற்கிறாங்க. அதித்தியும் நீங்களும் அஃபேரில் இருக்கீங்க. நேற்று நைட்டு பார்ட்டி முடிஞ்சது ஒரே ரூமில் ஸ்டே பண்ணி இருந்தீங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. நேற்று அமுதா உங்கள் கூடயா இருந்தா? நாங்களே அமுதாவை தான் தேடிக்கிட்டு உங்கள் ரூமை பார்க்க வந்தோம். நீங்களும் அமுதாவும் ஒன்றா லாபியில் நடந்து உங்கள் ரூம் பக்கம் போகிற மாதிரி சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்காம். இப்போதான் நம்ம பிஆர் டீம்லேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. நானே இப்போதான் தூங்கி எழுந்திரிச்சு வரேன். நேற்று நைட்டு கூட உங்கள் ரூம் முன்னாடி செக்யூரிட்டி போட்டனே, அப்புறம் எப்படி பாஸ் இப்படியெல்லாம் நடக்குது? லாஸ்ட்டாக 30 மினிட்ஸ்குள்ளே தான் எல்லாமே நடந்திருக்கு. அமுதா உங்கள் கூட அங்கே இல்லை தானே? அந்த பொண்ணு மட்டும் இப்போ உங்கள் கூட இருந்தா அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சுது. உங்கள் கூட சேர்த்து அந்த பொண்ணோட பேரு மொத்தமாக கெட்டு போயிடும். முதல் படத்துலேயே பெரிய ஹீரோவை கரெக்ட் பண்ணி கைக்குள்ளே போட்டுக்கிட்டான்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் கூட இப்படி அஃபேர் வச்சுக்கிட்டு தான் அந்த பொண்ணு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கியிருக்கான்னு இஷ்டத்துக்கு ஒவ்வொரு செகண்டும் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில பாஸ். வெற்றியும் எங்கள் கூட தான் வந்துட்டு இருந்தான். வர நியூஸ் எல்லாமே உண்மைன்னு நம்பி அவன் வேற கோபப்பட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டான். சஞ்சனா மேடம் அவன் பின்னாடியே போயிருக்காங்க. என்ன நடக்குது? எனக்கு நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு என்று பதட்டத்துடன் சொன்னான். அவன் பேச பேச அழுது கொண்டிருந்த அமுதாவை பார்த்தபடி நின்று கொண்டிருந்த விஜய் அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்க தொடங்கினான். அழும் அமுதாவை பார்த்தாலே அவனுக்கு கஷ்டமாக இருந்தது. அதனால் பெருமூச்சு விட்ட விஜய், இப்போ எதுவும் பண்ணி வெளியிருக்கிறவங்களை சமாளிக்க முடியாதா என்று ஆற்றாமையுடன் கேட்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை பாஸ். உங்களை பற்றி ஒரு சின்ன நியூஸ் கிடைச்சாலே யாரும் விட மாட்டாங்க. இவ்வளோ பெரிய நியூஸ் கிடைச்சிருக்கு. எல்லாரும் நீங்கள் கையும் களவுமா மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் உங்களை யார் பாஸ் டோரை ஓப்பன் பண்ண மாடல் மாதிரி போஸ்ட் கொடுக்க சொன்னது? அதையெல்லாம் ஷூட் லைவ்ல இருக்கிற எல்லா நியூஸ் சேனல்லையும் மாற்றி மாற்றி போட்டு காமிச்சிட்டு இருக்காங்களாமா. என்ன பண்ணாலும் இப்போதைக்கு இதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தோணுது பாஸ். நான் அமுதா உங்கள் கூட தான் இருக்காளான்னு கேட்டுக்கிட்டே இருக்க, நீங்கள் அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க.
அப்போ நிஜமாவே அமுதா உங்க கூட தான் நைட்டு ஃபுல்லா இருந்தாளா என்று நம்ப முடியாமல் கேட்டான் தினேஷ். உண்மையில் அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தால் கண்டிப்பாக அதை நினைத்து அவனும் சந்தோஷப்படத்தான் போகின்றான். ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் அப்படி நடந்திருந்தால் அது கண்டிப்பாக விஜயை விட அமுதாவின் பெயரை தான் பெருமளவில் டேமேஜ் செய்துவிடும் என்று அவனுக்கு தெரிந்ததால் அவளை நினைத்து அவன் கவலைப்பட்டான். அதுவும் இல்லாமல் அமுதாவை போன்ற சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு இது மிகவும் கௌரவ குறைச்சலாக இருக்கும். அதுவும் அவளது குடும்பத்தில் உள்ளவர்கள் பட்டிக்காட்டான்கள். அவர்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என நினைத்தாலே தினேஷுக்கு பயமாக இருந்தது. இப்போது விஜய் அடுத்து என்ன செய்ய போகின்றான்? அமுதா அனைவரின் முன்னிலையிலும் அசிங்கப்படுவாளா? வெற்றி இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கொள்வான்? அமுதாவின் குடும்பத்தினருக்கு உண்மை தெரிந்தால் என்ன ஆகும்? அதை தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க. காதல் மலரும். அத்தியாயம் 133. இப்போதைக்கு நம்மளால எதையும் சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் பாஸ். நிஜமாவே அமுதா அவங்க கூட தான் இருக்காளா என்று தினேஷ் சோகமான குரலில் கேட்க, இன்னும் மீடியா ஆட்கள் வெளியே தான் இருக்காங்களா? நம்ம பவுன்சர்ஸை வச்சு அவங்கள அடிச்சு துரத்த முடியாதா என்று கேட்டான் விஜய். ஐயோ பாஸ், வேற வேணையே வேண்டாம். நீங்க அப்படி மட்டும் பண்ணா இன்னும் ப்ராப்ளம் பெருசாகிடும். அமுதா உங்க கூட இருக்கிறத மறைக்கிறதுக்கு தான் நீங்க இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னு அப்படி இப்படின்னு உங்களோட சேர்த்து வச்சு அந்த பொண்ணையும் தான் தப்பா பேசுவாங்க. எனக்கே என்ன பண்ணி இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுன்னு சுத்தமா தெரில. உங்க வீட்டில இருந்தும் நம்ம கம்பெனி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்தும் எனக்கு மாத்தி மாத்தி கால் வந்துகிட்டே இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றது பாஸ் என்று தினேஷ் கேட்க, இழுத்து போர்த்தி கொண்டு படுத்தபடி அழுது கொண்டிருந்த அமுதாவை ஒரு நொடி பார்த்த விஜய், அதான் எல்லாம் நம்ம கையை மீறி போயிடுச்சே, இதுக்கு மேலே உன்னால் என்ன பண்ண முடியும்? நீ ஃபோனை வை, நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு அமுதா ஃபேமிலி மட்டும் இங்கே வராமல் பார்த்துக்கோ. அவங்க வந்தால் சீன் வேறு மாதிரி ஆகிடும். அவங்களே அமுதா மேலே கோபப்பட்டு அவளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பேசிடுவாங்க. நீ அதை மட்டும் பார்த்துக்கோ. இன்னும் 1/2 மணி நேரத்தில் இந்த ஹோட்டலுக்கு வெளியே என் கார் ரெடியாக இருக்கணும். நான் அமுதாவை கூட்டிகிட்டு கிளம்ப போகிறேன். சஞ்சனாவுக்கு கால் பண்ணி வெற்றியை ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்த சொல்லு. வெற்றியை வச்சு தான் அவன் ஃபேமிலியில் இருக்கிற மற்றவங்கள சமாதானப்படுத்த முடியும். புரிஞ்சுதா என்று கேட்டான். என்ன இவரு இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாரு? அப்போ ஏதோ பிளான் பண்ணிட்டாரா என்று யோசித்த தினேஷ், ஓகே பாஸ், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எது பண்ணாலும் நல்லா யோசிச்சு பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு அந்த அழைப்பை துண்டித்தான். அந்த ஹோட்டலின் ரிசப்ஷனுக்கு தனது ரூமில் இருந்த டெலிஃபோன் மூலமாக கால் செய்த விஜய், நான் விஜய் பேசுகிறேன். இப்போ நான் இருக்கிற ரூமில் இருந்து யாருக்கும் தெரியாமல் வெளியே போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா என்று கேட்க, சாரி சார், அந்த ரூமுக்கு ஒரே என்ட்ரன்ஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி தான் வெளியே போயாகணும் என்று பயந்த குரலில் ரிசப்ஷனிஸ்ட் பெண் சொன்னாள். ஷிட், எனக்கு என்னோட ட்ரெஸ்ஸு வேணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் அசிஸ்டண்ட் கிட்ட கேட்டு உடனே எனக்கு ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணி வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் என் ரூமுக்கு நீ கொடுத்து விடுற. இல்லைன்னா நான் வெளியே வந்து உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று விஜய் அந்த பெண்ணை மிரட்டும் தோரணையில் பேசினான். ஏற்கனவே அவனிடம் பயந்து பயந்து பேசிக்கொண்டிருந்த அந்த பெண்ணுக்கு இப்போதுதான் உயிர் ஊசலாடுவதைப் போல இருந்தது. அதனால் அவள் விட்டால் அழுது விடுவேன் என்ற நிலையில், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். நானே நினைச்சாலும் யாரையும் என்னால் உங்கள் ரூமுக்குள்ளே அனுப்பி வைக்க முடியாது. நீங்கள் இருக்கிறது 4வது ஃப்ளோர் சார். அட்லீஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தால் கூட விண்டோ வழியாக உங்களுக்கு ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணியிருப்போம். அவ்வளோ ஹைட்டில் இருக்கிற ரூமுக்கு எப்படி சார் ட்ரெஸ்ஸு கொண்டு வந்து கொடுக்கறது என்று குரல் நடுங்க கேட்டாள். அவள் சொன்னதை கேட்டு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஐடியா தயார் செய்த விஜய், குட் ஐடியா, எனக்கு நீங்கள் விண்டோ வழியாக ட்ரெஸ்ஸை கொடுத்து விடுங்க, நான் வாங்கிக்கிறேன் என்று விஜய் சொல்ல, அது எப்படி சார் முடியும் என்று ஷாக்காக கேட்டாள் அந்த பெண். இடியட், உன்னெல்லாம் எவண்டி வேலைக்கு வச்சான்? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? அதான் எல்லா ரூம்லேயும் பால்கனி கட்டி வச்சிருக்கீங்களே. என்னோட ரூமுக்கு மேலே இருக்கிற ரூமில் பால்கனியில் இருந்து ஏதாவது பேஸ்கெட்டில் என் ட்ரெஸ்ஸை வச்சு கயிறில் கட்டி கீழே இறக்கி விடுங்க, நான் எடுத்துக்கிறேன். நான் சொன்னதை அப்படியே என் அசிஸ்டண்ட் கிட்ட சொல்லு, அவன் பார்த்துப்பான் என்ற எரிச்சலுடன் தன் பற்களை கடித்து கொண்டு சொன்ன விஜய் அந்த அழைப்பை துண்டித்தான். பின் அவன் அழுது கொண்டிருந்த அமுதாவின் அருகில் சென்றான். நேற்று இரவு அவன் கலட்டி போட்ட அவளது கவுன் மற்றும் உள்ளாடைகள் என அனைத்தும் ஆங்காங்கே கிடந்தது. அவை அனைத்தையும் சேகரித்து தன் கையில் வைத்து அதை பார்த்து கொண்டிருந்த விஜய்க்கு நேற்று அவன் அதை அவிழ்த்து எறிந்த போது அவளுடன் என்னென்ன செய்தான் என்று ஒரு நொடி ஞாபகம் வந்தது. அதை நினைத்து பார்க்கும்போதே அவனது உடல் சூடாவதை அவனால் உணர முடிந்தது. இருக்கிற பிரச்சனையில இதெல்லாம் நமக்கு தேவையா கோபால் என்ற ரீதியில் தன் கையில் இருந்த அந்த ஆடையை ஒரு நொடி இறுக்கிய விஜய் அதை அமுதாவின் அருகில் சென்று கட்டிலில் போட்டுவிட்டு, நீ அழுதது போதும், நான் உன்னை இன்னும் அப்படியே விட்டுட்டு ஓடிட மாட்டேன்.
சீக்கிரம் இந்த ட்ரெஸ்ஸை போடு. நம்ம முதல்ல இங்கேருந்து வெளியே போகணும். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று கணீர் குரலில் சொன்னான். அவனது குரலை கேட்டவுடன் அமுதாவின் இதய துடிப்பு பல மடங்கு அதிகமானது. போர்வைக்குள்ளிருந்து வெளியே வந்து அவன் முகத்தை பார்க்க கூட அவளுக்கு தைரியம் வரவில்லை. நேற்று அவன்தான் போதையில் இருந்தான், அவள் அல்ல. அப்படி இருந்தும் நேற்று அவையெல்லாம் ஏன் நடந்தது என்ற கேள்வி அவளுக்குள் எழும்ப, அதற்கு அவளால் பதில் சொல்ல முடியாததால் அவள் உடல் அவமானத்தில் குறுகியது. தொடர்ந்து தலைவரை போர்த்தி படுத்து கொண்டிருந்த அமுதா அழுதபடி இருந்ததால் எரிச்சல் அடைந்த விஜய் அவள் மீது இருந்த போர்வையை இழுத்து அதை தூரமாக வீசி எறிந்தான். அதில் திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்த அமுதா தன் உடலை குறுக்கி கொண்டு அமர்ந்து தன் கைகளை எக்ஸ் வடிவில் வைத்துக்கொண்டு தன் உடலை மறைத்து கொள்ள முயற்சி செய்தாள். அவள் இப்போது என்ன மனநிலையில் இருக்கின்றாள் என அவனுக்கு புரிந்தது. ஆனால் அவளிடம் பேசி அவளை சமாதானப்படுத்தும் அளவிற்கு இப்போது அவனுக்கு நேரமில்லை என்பதால், சபா போதுண்டே, எதுக்கு இப்படி அழுது ஒப்பாரி வைக்கிற? ஆமா, நேற்று நைட்டு இதெல்லாம் நடந்துருச்சு. இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்ற? சத்தியமா நான் எதையோ வேணும்னு பண்ணலாமுதா. இதுக்கு முன்னாடி எனக்கு அனாமிகா ட்ரக்ஸ் கொடுத்த மாதிரி நேற்று நைட்டு யாரோ ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது யார் பண்ண பிளான்னு தெரியல. நடுவில் நீ வந்து இதில் மாட்டிக்கிட்ட. கடைசியில் அவங்க கிட்டே இருந்து நீ என்னை காப்பாற்றிட்ட. ஸோ நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், இதிலிருந்து என்ன ஆனாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன். இனிமே நீ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, போதுமா? உனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தா சும்மா இப்படி அழுதுட்ருக்காம என்கிட்ட எந்த கொஷினும் கேட்காம இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரெடியாகு. என் கூட நீ வெளியே வரும்போது பார்க்கறதுக்கு நார்மலாக இருக்கணும். பயத்தில் நீ அழுத மாதிரி தெரியக்கூடாது என்று பொறுமை இல்லாமல் கத்தி சொன்னான். அவனையும் தன் அருகில் கிடந்த ஆடைகளையும் மாறி மாறி பார்த்த அமுதா பயந்த குரலில் தடுமாறி, இப்போ நான் எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது சார் என்று குழந்தை போல கேட்க, அவளை என்ன சொல்லி திருத்துவது என்று தெரியாமல் தன் தலையில் அடித்து கொண்ட விஜய், ஐயோ, நேற்று நைட்டு ஃபுல்லாக என் கூட தானடி இருந்த. இப்போ தான் நான் உன்னை புதுசாக பார்த்து கிழிக்க போகிறேனா? எனக்கு டாப் டு பாட்டம் எல்லாம் ஞாபகம் இருக்கு. சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி தொலை என்று கோபத்தில் அவளை பார்த்து கத்தினான். அதில் பயந்து போன அமுதா நடுங்கிய உடலுடன் அவசரமாக தனது ஆடைகளை எடுத்துக்கொண்டு அவனுக்கு தன் பின்புறத்தை காட்டியபடி திரும்பி நின்று கொண்டு ஆடைகளை மாற்றத் தொடங்கினாள். அப்போது கூட அவள் உடல் பயத்தில் நடுங்குவதை கவனித்த விஜய், ஐம் சாரி அமுதா, சத்தியமாக இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பட் ஐ ஸ்வேர், இதுக்கப்புறம் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன் என்று நினைத்தான். அப்போது அவர்களுக்கு மேலே உள்ள ரூமிலிருந்து பால்கனியிலிருந்து கீழே பார்த்த தினேஷ், ஹலோ பாஸ், ஹலோ விஜய் பாஸ், என்ன பண்ணுறீங்க? நான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொண்டு வந்திருக்கேன் என்று கத்தினான். அதனால் அங்கே சென்ற விஜய் மேலே இருந்த கூடையில் கயிறு கட்டி தினேஷ் அனுப்பிய ஆடைகளை வாங்கி கொண்டு வந்து சிறிதும் கூச்சமில்லாமல் அமுதாவின் முன்னே அதை மாற்றிக்கொண்டான். ஒரு நாளில் தன் வாழ்க்கையில் இத்தனை மாற்றங்களா என்று நினைத்த அமுதா மரண பீதியுடன் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். இதன் பிறகு அவள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று அவளால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. காதல் மலரும். அத்தியாயம் 134. தினேஷ் மேல்மாடியிலிருந்து குடை மூலமாக போட்டு அனுப்பிய ட்ரெஸ்ஸை விஜய் அமுதாவின் முன்னேயே நின்று போட்டு கொண்டிருக்க, நடுங்கும் கைகளோடு கூச்சத்துடன் தானும் தனது ஆடைகளை எடுத்து போட்டுக்கொண்டு அவன் முன்னே அழுதபடி நின்று கொண்டிருந்தாள் அமுதா. எனக்கு பயமா இருக்கு சார் என்றாள் நடுங்கிய குரலில். அவளது கைகளை பிடித்து கொண்டு அவளை மேலும் மேலும் கீழும் ஒரு பார்வை பார்த்த விஜய், இப்போ நான் உன்னை கூட்டிகிட்டு வெளியே போக போகிறேன். என்ன நடந்தாலும் சரி, அதை நான் பார்த்துக்கிறேன். நான் அங்கே போய் என்ன சொன்னாலோ அதுக்கு ஆமான்னு சொல்லணும். இங்கே நடந்த எதையும் நீ காமிச்சிக்க கூடாது. எப்பயும் போல் நார்மலாக கேஷுவலாக இரு. முக்கியமாக வெளியே இருக்கிறவங்கள பார்த்து பயப்படக்கூடாது. அவங்க உன்னை எப்படி கொஷின் கேட்டு எமோஷ்னலி ட்ரிகர் பண்ணாலோ அதுக்கு ஆன்சர் சொல்லி உன்னை ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணி அழக்கூடாது. மொத்தத்தில் நீ வாயை மூடிட்டு சும்மா இருந்தாலே போதும். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா என்று அதட்டி கேட்டான். அவனை பாவமாக பார்த்த அமுதா சரி என்று தலையாட்ட, அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தி தனது கட்டை விரலால் அவள் கண்ணீரை துடைத்த விஜய், உன்னை அழக்கூடாதுன்னு சொன்ன என்று மீண்டும் அவளுக்கு ஞாபகப்படுத்தினான். உடனே டீச்சரின் சொல்லுக்கு பயப்படும் ஸ்டூடெண்ட் போல அவசரமாக தன் கண்ணீரை துடைத்த அமுதா, ஓகே சார், ஓகே, நான் அழமாட்டேன் என்று பயந்த குரலில் சொன்னாள். வாஞ்சையுடன் அவளது தோள்களில் தட்டிய விஜய், குட் கேர்ள், பயப்படாம வா. நீ என் கூட எப்பயும் போல் நார்மலாக கேஷுவலாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கோ. அப்போ தான் நான் சொல்கிறதெல்லாம் நம்புவாங்க. இல்லைனா உன்னோட கெரியரும் சரி என்னோட கெரியரும் சரி மொத்தமாக இன்றைக்கி முடிஞ்சு போயிடும். அதை மனசில் வச்சுக்கிட்டு கான்ஃபிடெண்ட்டாக என்னை நம்பி நீ என் கூட வா
என்று சொல்ல அதற்கு சரி என்று தலையாட்டினாள் அமுதா. விஜய் அவள் முன் தன் ஒற்றை கையை நீட்ட தயக்கத்துடன் படபடக்கும் தன் விழிகளில் அவனை பார்த்த அமுதா சிறு நடுக்கத்துடன் அந்த ஒற்றை கையை அவன் கையின் மீது வைத்தாள். உள்ளுக்குள் அவளுக்கு எவ்வளவு பயமாக இருந்தாலும் அனைத்தையும் சமாளிக்க இப்போது அவள் அருகில் விஜய் இருக்கின்றான். மற்றவர்களின் விஷயத்தில் எப்படியோ, அவள் விஷயத்தில் இதுவரை அவன் தவறாக எதையும் செய்ததில்லை. நேற்று நடந்ததில் அவன் போதையில் இருந்ததால் அவனது பங்கு அதிகமாக இருக்கின்றது என்று, அவள் பங்கும் ஒன்றுமில்லை என்று அவளால் சொல்ல முடியாமல் போய்விட்டதால் அவனை நம்புவதைத் தவிர தனக்கு வேறு வழி இல்லை என்று நினைத்த அமுதா அவனது கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டு, எனக்கு இப்படி நடந்ததை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரில சார். நான் பண்ணது சரியா தப்பான்னு யோசிக்கவே தேவையில்லை. கண்டிப்பாக எல்லாமே தப்பு தான். ஆனால் நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி எப்படியாவது இது எல்லாத்தையும் சரி பண்ணி இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றுங்க. இல்லைனா என் குடும்பமானம் மொத்தமாக போயிடும். எல்லாரும் என்னை கேவலமாக பார்ப்பாங்க. என் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள தப்பாக பேசுவாங்க. அப்புறம் வெற்றி, அவன் என்னை ரொம்ப வருஷமாக ட்ரூவாக லவ் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அவன் முன்னாடி போய் எப்படி இப்படி நிற்க போறனோ எனக்கு தெரியல என்று தனக்குள் பேசியவள் எதுவும் தவறாக நடந்துவிடக்கூடாது என கடவுளை வேண்டிக் கொண்டாள். அமுதா தன் கைகளை இறுக்கி பிடித்த அந்த நொடியே அவளை ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டான் விஜய். தீர்க்கமான முகத்துடன் அமுதாவின் கைகளை பிடித்து கொண்டு தனது வழக்கமான தோரணையில் நிமிர்ந்து நடந்து சென்று சட்டென டோரை திறந்தான். அவன் எப்போது வருவான்? தங்கள் லிஸ்டில் இருக்கும் அனைத்து கேள்விகளையும் அவனிடம் கேட்டு அவனையும் அமுதாவையும் ஒரு இன்டர்வியூ எடுத்து கிளி கிளி என்று கிழித்து அவர்களை வைத்து தங்கள் சேனலின் டிஆர்பியை ஏற்றி இந்த நியூஸை ஒரு வாரத்திற்கு இழுத்து பெரும் அளவில் இந்த சம்பந்தத்தை வைத்து சம்பாதித்து விட வேண்டும் என்று அங்கே வெளியில் இன்னும் கூட விலகி செல்லாமல் மீடியா ஆட்கள் விஜயின் பவுன்சர்களுடன் கையில் கேமரா மற்றும் மைக்குடன் போராடி கொண்டிருந்தார்கள். அவன் அமுதாவின் கைகளை பிடித்து கொண்டு தங்கள் முன்னே வந்து தைரியமாக நிற்பான் என்று யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அதனால் அனைத்து கேமராக்களும் அவர்கள் இருவரையும் ஃபோக்கஸ் செய்ய திக் திக் இதயத்துடன் அங்கே நின்று கொண்டிருந்த அமுதா எதிரில் இருந்தவர்களை பார்க்கவே அவளுக்கு பயமாக இருந்ததால் விஜயின் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டு அவனை திருவிழாவில் காணாமல் போன குழந்தை போல பாவமாக பார்த்தாள். நீ எதுக்கு அதித்தி இங்கே எல்லாரையும் பார்த்து இப்படி பயப்படுற? உனக்கு இந்த மாதிரி மீடியா முன்னாடி நிற்கிறது புதுசாக இருக்கும். ஸோ உனக்கு இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிலன்னு எனக்கு புரியுது. பட் நீயும் நானும் எந்த தப்பும் பண்ணலையே. அப்புறம் நம்ம யாரை பார்த்து பயப்படணும்? அங்கே பாரு, கான்ஃபிடெண்ட்டாக அந்த கேமராவை பாரு என்று சொல்லிவிட்டு அவள் கையை பிடித்திருந்த தன் கையை அவளது ஷோல்டருக்கு மாற்றிய விஜய் தனது மற்றொரு கையால் அவளுக்கு முன்னே நின்று கொண்டிருந்த அந்த மீடியா ஆட்களை காண்பித்தான். அவன் கொஞ்சம் சத்தமாகவே பேசியிருந்ததால் அங்கே இருந்த அனைவருக்கும் அது தெளிவாக கேட்டது. அவர்கள் அனைத்தையும் ரெக்கார்ட் செய்து லைவில் அனைத்து முக்கிய சேனல்களிலும் டெலிகாஸ்ட் செய்து கொண்டிருந்தார்கள். அமுதா மிரட்சியுடன் மீடியா ஆட்களை பார்க்க அவளுக்கு இருந்த பதட்டத்தில் வியர்த்து கொட்டத் தொடங்கியது. கையில் மைக்குடன் இருந்த ஒருவன், அப்போ எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் உண்மைதானே நீங்கள் ஒத்துக்கிறீங்களா சார்? நீங்களும் அதித்தி மேடமும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா சார்? அதான் இப்போ அவங்கள கூட்டிகிட்டு வந்து பப்ளிக்காகவே அனௌன்ஸ் பண்ண போகிறீங்களா என்று கேட்க, தன்னை கடுப்பேற்ற வேண்டும் என்று தன்னை ஏதோ ஒரு தவறான செயலை செய்து தூண்டுவதற்காக தான் இவன் வேண்டுமென்றே இப்படியெல்லாம் கேட்கிறான் என்று தனது இத்தனை வருட எக்ஸ்பீரியன்ஸில் உடனே புரிந்து கொண்ட விஜய் அமுதாவின் தோள்களை இறுக பற்றி அவளை தன் பக்கம் இழுத்து, எப்படி மிஸ்டர் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக எல்லாத்தையும் சொல்கிறீங்க? என்னோடய ஃபோனை ஹேக் பண்ணி செக் பண்ணுறீங்களா? இல்லை என் ரூம் சிசிடிவி கேமரா வச்சு பார்க்குறீங்களா எல்லாத்தையும் என்று தன் பற்களை கடித்து கொண்டு கேட்டான் விஜய். சாரி சார், கோவப்படாதீங்க. நாங்கள் பீப்புள்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ் தான். மக்கள் இங்கே நிஜமாவே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. அவங்களோட சார்பாக தான் பொதுவாக வெளியே எல்லாரும் எப்படி பேசிக்கிறாங்களோ அதான் அதை பற்றி உங்ககிட்ட நான் கேட்டேன் என்று அந்த ரிப்போர்ட்டர் சொல்ல, அவனுக்கு அருகில் இருந்த இன்னொருவன் தனது மைக்கை விஜய் முன்னால் நீட்டி ஏதோ கேட்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். பொதுவாக அவர்கள் அனைவரையும் முறைத்து பார்த்த விஜய் எதுவும் யாரும் பேச வேண்டாம் என்பதைப் போல தன் ஒற்றை கையை போதும் என்பதைப் போல அவர்கள் முன்னே நீட்டி, நீங்கள் கேட்க வேண்டியது எல்லாத்தையும் ஆல்ரெடி கேட்டுட்டீங்க. இது எங்களோட டைம். உங்கள் கொஸ்டின் எல்லாத்துக்கும் நானே ஆன்சர் பண்ணுறேன். பட் நான் பேசி முடிக்கிற வரைக்கும் இங்கே யாரும் வாயை திறக்கவே கூடாது, புரிஞ்சுதா என்று மிரட்டும் தோரணையில் சொன்னான். நேச்சுரலாகவே அவனிடம் இருக்கும் ஆளுமை அவன் அவர்களிடம் மிகவும் கடுமையாக நடந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட அனைவரையும் பயமுறுத்தியது. அதனால் இப்போது அனைவரும் அவன் முன்னே வாய் திறக்க கூட தைரியமில்லாமல் அமைதியாக நிற்க
தன் முன்னே நின்று கொண்டிருந்த ஒருவனின் கையில் இருந்த மைக்கை பிடுங்கிய விஜய், இப்போ உங்கள் எல்லாருக்கும் என்ன தெரியணும்? அடுத்தவன் பெட்ரூமில் என்ன நடக்குதுன்னு, யார் யார் கூட இருக்காங்கன்னு தானே? நாங்கள் 2 பேரும் செலிப்ரிட்டியாக இருக்கிறதுனால எங்கள் பர்சனல் லைஃப் என்ன நடக்குதுன்னு நாங்கள் உங்களுக்கு சொல்லியே ஆகணும் இல்லையா? கண்டிப்பாக என்னோடய ஃபேன்ஸுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆமாம், நீங்கள் கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான். நேற்று நைட்டு என் ஷூட் ரூமில் அதித்தி கூட தான் இருந்தேன். ஐ ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் நைட் டுகெதர். பட் ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம்? எனக்கு என்னோடய எக்ஸ் ஒய்ஃப் அனாமிகாவை சுத்தமாக பிடிக்காது. அவங்களுக்கும் எனக்கும் நடந்தது என்னோடய விருப்பம் இல்லாமல் நடந்த ஒரு பக்கா அரேஞ்ச் மேரேஜ். நான் டேடி சொன்னதுக்காக மட்டும்தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நானும் அவளை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ ட்ரை பண்ணேன். பட் எதுவும் நடக்கலை. அண்ட் அவர் சீட்டர். எப்போ சான்ஸ் கிடைக்கும் என்னை ஏமாத்தலாம்னு தான் அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஸோ எனக்கு அவ கூட வாழவே பிடிக்கலன்னு நான் அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டேன். விச் மீன்ஸ் ஐ எம் அஃபிஷியலி சிங்கிள் நவ். அண்ட் ஒன் மோர் திங், ஆஃப்டர் மை டிவோர்ஸ் அஃபிஷியலி எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கும் அதித்திக்கும் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு இந்த பொண்ணு கூட ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கனெக்ஷன் எப்பவும் ஃபீல் ஆகும். அனாமிகா என் லைஃப்லேருந்து போனதுக்கு அப்புறம் தான் இது லவ்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் எல்லார் முன்னாடியும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதித்திக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். அவளும் எனக்கு ஓகே சொல்லிட்டா. ஸோ லேட் பண்ணாமல் அப்போவே அவள் கழுத்தில் தாலி கட்டிட்டேன். ஷீ இஸ் மை ஒய்ஃப் நவ். என் பொண்டாட்டி கூட இப்படி தனியாக ரூம் போட்டு எத்தனை நாள் வேணும்னாலும் நான் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஹனிமூனுக்கு நான் வேர்ல்டு டூர் கூட போவேன். அதில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா என்று திமிராக கேட்டான். அவன் அப்படி சொன்ன பிறகுதான் அங்கே இருந்த அனைவரும் அமுதாவின் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த மஞ்சள் கயிற்றால் கட்டப்பட்ட தாலியை கவனித்தார்கள். அமுதாவிற்கு அது இப்போதுதான் ஞாபகம் வந்ததால் அவளும் ஆச்சரியத்துடன் குனிந்து தன் கழுத்தில் கிடந்த தாலியை பார்த்தாள். அன்று அவள் கழுத்தில் விஜய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கட்டிய தாலியை அவள் சென்டிமெண்ட்டாக கலட்டாமல் விட்டது இப்படி ஒரு சூழ்நிலையில் அவளுக்கு உதவும் என அவளே எதிர்பார்த்திருக்கவில்லை. மீண்டும் வருவாள். ஹாய் டியர்ஸ், இந்த நாவலோட அடுத்த எபிசோட கண்டினியூஸாக அதிரடி ஹீரோவும் அப்பாவி அதித்தியும்னு ஒரு நியூ நாவலை இதோட சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணி எழுத போகிறேன். நாளைக்கு அதை கண்டினியூ பண்ணி படிங்க. அடுத்த சீசன் ஆடியோ வராது. அடுத்து இந்த நாவலில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா பிரதிலிப்பில் இல்லை நம்ம தேனருவி தமிழ் நாவல்ஸ் வெப்சைட்டில் படிங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட சீக்கிரம் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா.